எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேர்களுக்கு வணக்கம். முகம் பிறந்த குழந்தை மாதிரி பழுப்பழுன்னு மென்மையா இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு. இதுக்கு கடுகும் பாலும் சேர்த்து எப்படி அப்ளை பண்ணா போதும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ பால் இல்லாத சமையலறை அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதே போலதான் கடுகு இல்லாத அஞ்சரைப்பட்டியும் இருக்கவே முடியாது. இந்த ரெண்டு பொருள் போதும் உங்களுடைய சருமத்தை பேரழகா மாற்றணும் அப்படின்னா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. தேன் 1/2 ஸ்பூன். மஞ்சள் 1 சிட்டிகை. ஸோ இதை எப்படி நம்மளுடைய ஃபேஸ் பேக்கா ரெடி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால்ல கடுகை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளண்டர்ல போட்டு இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு இது கிடைக்கும். அரைச்ச இந்த கலவையோட மஞ்சள் பொடியையும் தேனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடுகுக்கு பதிலாக கடுகு பொடிச்சிட்டு அதை பொடியா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கடுகா இருந்தாலும் பரவாயில்ல, கடுகு பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இதை நம்ம பேக்கை அப்ளை பண்ண போறோம். இந்த பேக்கை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா சுத்தமா வெறும் தண்ணியில கழுவி எடுத்துடுங்க. இந்த பேக்கை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. கடுகை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கடுகு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வைட்டமின் இ, தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே அதிகமா இருக்கு. இது சருமத்துக்கு மிகச்சிறந்த மாய்ஸ்சரைசரா செயல்படுது. ஸோ சருமத்தை மென்மையா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கடுகு சருமத்துக்கு மிகச்சிறந்த எக்ஸ்ஃபோலியேட்டராகவும் செயல்படுது. சரும துளைகள்ல அடைச்சிருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கு சூப்பரா இது ஒர்க் ஆகும். அதோட சேர்த்து இறந்த செல்கள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கிறது எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணிடும். அதனால வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க இந்த கடுகை ஸ்க்ரப்பா கூட பயன்படுத்தலாம். சருமத்தை நீர் சத்தோட வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் சருமத்துல உண்டாகக்கூடிய தொற்றுகளை நீக்க வல்லது. நிறைய பேருக்கு சருமத்துல சுருக்கங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீக்கி சருமத்தை அழகாவும் இளமையாவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா இதுல நம்ம பால் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பால் அப்படின்றது சருமத்துக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா இதுவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்படும். சோ சருமத்தை கிளியர் பண்றதுக்காக பாலை விட சிறந்த ஒரு கிளென்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சீக்கிரமா வயதாகக்கூடிய தோற்றத்தையும் தடுத்து ரொம்பவே இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த பால் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம சருமத்துல இருக்கக்கூடிய தொற்றுகள், சேதங்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமான விஷயம், இதோட நம்ம தேன் ஆட் பண்றோம். இந்த தேன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல நல்ல டீப்பா இறங்கி செம்மையா ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின்னை நல்லா நீச்சத்தோட வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் முகப்பரு, காயங்கள், தழும்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறைய வச்சுட்டே வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. குறிப்பா சூரிய கதிர்வீச்சால உண்டாக்கக்கூடிய தாக்கத்தை இந்த தேன் செம்மையா கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்தது மஞ்சள். இயற்கையாவே சருமத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கும் பொலிவா வச்சுக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முகப்பருவா இருக்கட்டும், முகத்துல இருக்கக்கூடிய தழும்புகள், காயங்கள், தொற்றுகள் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸா இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் செம்மையா நமக்கு ஆக்ட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்துல ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை கூட தடுத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ இத்தனை பியூட்டிஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கும் போது இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பியூட்டிஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா கண்டிப்பா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேபி க்ரீம் போட்டுட்டு சாம்பரோட இது காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் காஜல் வைப்பேன், இந்த ஐப்ரோஸ், அவ்வளோதான். எனக்கு லிப் பாம், லிப் கிளாஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிடுவேன் ஏதாச்சும். வீட்டில் மட்டும் தான் பண்ணுவேன். வீட்டில் அவளே எல்லாமே பண்ணிப்பாங்க, அந்த அம்மாவே பண்ணிப்பாங்க. நானா மம்மிக்கு பண்ணதில்லை, எங்கள் அத்தைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் மம்மிக்கு பண்ணல? மம்மி பண்ண விட மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாமா? மம்மிக்கு போட்டுடலாமா மேக்கப்? வேணாம், எனக்கு போட வராதுன்னா நானா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். திட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் திட்டுவேன். நம்ம சொல்றதெல்லாம் இல்லை, அங்க வித்தியாசமா கேட்பான். என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது கேட்பாங்க அந்த அம்மா. ஓகே, பிரியாணி வேணும் எனக்கு,
ஃப்ரைட் ரைஸ் வேணும் அந்த மாதிரியே தான் விரும்பி சாப்பிடுவாங்க தவிர நான் சொல்லுவேன் ஜூஸ் எடுத்து கொடி நட்ஸ் அதான் எனக்கு எதனா காரமாக கொடுமா எதனா காரமாக சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். மம்மி எனக்கு அது தரலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு டேடியை போய் எனக்கு நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி தர சொல்லணும், வீட்டில் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நான் தப்பு பண்ணா கூட டாடி வந்து மம்மியா அண்ணாவை தான் திட்டு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணா என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போது நம்ம கரெக்டாக லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, விளையாடணும்னுவா, அப்போ ஷூட் இருக்கும், அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட இப்போ அவங்க அத்தை வீடு அம்மா வீடு அந்த மாதிரி போகணும், எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, அது மிஸ் பண்ணுவா. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறோமே.